ஒரு மனிதருக்கு வாய்ப்பு எப்போ எப்படி கிடைக்கும்னு யாருக்கும் தெரியாது. கிடைச்சதுன்னா அந்த வாய்ப்பை ஷஃபலி வர்மா மாதிரி பயன்படுத்திக்கோங்க. இந்திய மகளிர் அணி முதல் முறையாக உலகக்கோப்பையை வென்றாங்க. இறுதிப் போட்டியில் 87 ரன்கள் அடித்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணியோட வெற்றிக்கு உறுதுணையாகவும் இருந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கினவங்க தான் ஷஃபலி வர்மா. இந்த ஷஃபலி வர்மா முதல் முறையாக டீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது டீம்லேயே இல்லை. அக்டோபர் 26 பங்களாதேஷ்க்கு எதிரான ஒரு மேட்ச்சில் பிரத்திகா ராவல் அப்படிங்கிற ஒரு வீராங்கனைக்கு அடிபடுது. அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தவங்க தான் ஷஃபலி வர்மா. இந்த ஷஃபலி வர்மா ஃபைனல் மேட்ச்னு ஆடின ஆட்டம் வரலாறு உள்ள வரைக்கும் அவங்களோட பேர் சொல்லும். இதில் இவங்க இன்னொரு சாதனை நிகழ்த்துறாங்க. என்ன அப்படின்னா, உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் 50 ரன்களை குறைந்த வயதில் அடித்தவங்க இவங்க தான். இதுக்கு முன்னாடி இந்த பட்டியலில் 2 பேர் இருந்தாங்க. வீராங்கனை அப்படிங்கிற பட்டியலில் ஜெசிகா டஃபின் இருந்தாங்க. வீரர் அப்படிங்கிற பட்டியலில் வீரேந்திர சேவாக் இருந்தார். இவங்க 2 பேரையும் பீட் பண்ணாங்க. 21 ஆண்டுகள் 278 நாட்களில் இந்த சாதனை நிகழ்த்தியிருக்காங்க. நன்றி.